அம்மா அந்த 10 மாசம் நான் அவளை வயித்துல சுமந்திருக்கேன். வயித்துல சுமந்த நீ அம்மானா புள்ளைய மனசுல சுமந்த நானும் அம்மாதான். வா. இனியா, என்ன இனியா என்னை பார்த்துட்டு பேசாம போற? ஒன்றும் இல்லை, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓவியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மம்மி. இங்க வா, உட்காரு உட்காரு. ஓவியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இனியா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா மம்மி. அவ என்கிட்ட கூட தான் சரியா பேசவே இல்லை. இங்க பாரு, அவ உன்கிட்ட சரியா பேசலன்னா என்ன? அவ உன் சிஸ்டர் தானே, நீ போய் அவகிட்ட பேசு, போய் பேசு. என்ன இனியா, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் எதுவுமே என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற. இல்ல ஓவியா, நீ திடீர்னு வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் ராஜசேகர் அங்கிள் மம்மிய அடிக்கிறாரு, திட்டுறாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு. அதனால டாடி வீட்டுக்கே போயிடலாமான்னு சொன்னேன். ராஜசேகர் அங்கிள் பிரச்சனை பண்றாருன்னா மதுரையில இருக்க தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அவங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? டாடி இங்க தானே இருக்காங்க. அதான் டாடிக்கே அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. டாடிக்கு தான் அம்மாவை பிடிக்காதே. என்ன இனியா என்னென்னவோ மாதிரி பேசுற? நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் நீ தான். உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? இல்ல இல்ல, நீ வேற மாதிரி பேசுற. நான் வந்தது உனக்கு பிடிக்கல தானே? உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. உன்னை பிடிக்கலன்னு சொன்னா என்னையே எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். டெய்லி கண்ணாடி பாக்குறப்ப நான் என்ன மட்டும் பாக்குறது கிடையாது, உன்னையும் பாக்குறேன். நிஜமாவா இனியா? நானும் இதான் சொல்லலான்னு நினைச்சேன். எப்ப நான் கண்ணாடிய பார்த்தாலும் உடனே உன் ஞாபகம் எனக்கு வந்துடும். நீங்க வந்ததுல தாத்தா பாட்டி அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அன்பம்மா உன்னை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. அன்பம்மாவா? ஆமா, அம்மா தானே. அது எப்படி? அவங்க ஆண்டி தானே. அன்பாண்டி ரொம்ப நல்லவங்க தான். ஆனா நமக்கு அம்மானா நம்ம அம்மா தானே. எனக்கு 2 அம்மா. அன்பம்மா, இன்னொன்னு அரசி அம்மா. எனக்கு ஒரே ஒரு அம்மா தான், அரசி அம்மா மட்டும்தான். அன்பா ஆண்டி, எப்பவுமே எனக்கு ஆண்டி தான். அது ஓகே, உனக்கு அன்பம்மாவை பத்தி தெரியாதுல்ல. அன்பம்மா ரொம்ப அன்பானவங்க. என்ன கூட ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு எப்பவும் அன்பம்மா கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கும். எப்பவுமே அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஓவியா, சொல்லு இனியா, நீங்க எப்ப கிளம்புவீங்க? இல்ல இல்ல, இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு நீ இங்க இருந்தே போலாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே இங்க இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்னோட ஸ்கூலை மாத்திக்கிட்டு உன்னோட ஸ்கூல்ல சேர்ந்துலாமான்னு இருக்கேன். என்ன சொல்ற ஓவியா? நிஜமாவா? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்லயே இருக்கலாம். இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா இனியா, நீ நான் அம்மா எல்லாரும் இதே வீட்லயே இருக்கலாம். அம்மாவா? நம்மம்மா.
அரசி அம்மாவா? ஆமா. என்ன நீ அரசி அம்மாவான்னு கேக்குற? அம்மானா நமக்கு ஒரே அம்மா தானே, நம்ம அம்மா மட்டும்தான். எப்படி அப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? இல்ல, அம்மா தான் ராஜசேகர் அங்கிள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இங்க அப்பா அன்பம்மாலாம் இருக்காங்க. நீங்க வந்தனா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். என்ன நீ இப்படி பேசுற? உனக்கு மம்மி மேல அஃபெக்ஷனே இல்லையா? எப்படி மம்மியை தனியா விட்டுட்டு வர முடியும்? நான் எப்பவும் மம்மி கூட தான் இருப்பேன். அப்பாவுக்கு நான் வேணும்னா மம்மியும் இங்க தான் இருக்கணும். நம்ம எப்பவுமே அப்படித்தானே பேசிக்கிட்டோம். அம்மா அப்பா ஒன்னா இருந்தா நம்ம ஜாலியா இருக்கலான்னு. இப்ப நீ அது வேண்டான்னு சொல்ற. அது சரி விடு ஓவியா, அதெல்லாம் பெரியவங்க விஷயம். அவங்க பேசி முடிவு பண்ணட்டும். நீங்க இருந்தனா எனக்கு எப்பவும் சந்தோஷம்தான். சரி, ஃப்ரிட்ஜ்ல நீ ஐஸ்கிரீம் பார்த்தல்ல? உனக்கு வேணுமா? ஆமா. சரி நீ போ, நான் வரேன். ஓவியா, என்ன அது? ஐஸ்கிரீம் மம்மி. நானும் இனியாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போறேன். ஐயோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் வந்துடும் தெரியும்ல. வெய் வெயின்னு சொல்றேன்ல, வெய். அம்மா, டாடியோட பைக் சவுண்டு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா. டாடி தான் வந்திருக்காரு. டாடி. ஹே ஓவியா, என்னம்மா, என்ன ஆச்சு? என்னாச்சு? நானும் ஓவியாவும் அங்கிருந்து வந்துட்டோம். ராஜசேகர் ரொம்ப வியர்டா இருக்கான். கையில கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். நானும் ஓவியாவும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். என்ன கூட 2-3 தடவை அடிக்கிறதுக்கு வந்துட்டான். ஓவியா அதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சிவம். அதான் நாங்க 2 பேரும் கிளம்பி இங்க வந்துட்டோம். சாரி சிவம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. நான் இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எங்க போனாலும் ராஜசேகர் எங்களை தேடி வந்துருவான். உன் வீடுதான் எங்களுக்கு சேஃப்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்திருக்க கூடாதுதான். சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு. நீ இங்க வரதுல என்ன இருக்கு? அன்பு, இங்க வா ஒரு நிமிஷம். இந்த பேக்கை கொஞ்சம் உள்ள வச்சிடுறியா? புடி. அன்புக்கு நாங்க இங்க வந்தது சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நான் ட்ரை பண்ணேன், உன் நம்பர் ரீச் ஆகல. சரி, டைகருக்கோ ஜஸ்டிஸ்க்கோ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? பண்ணனே, டைகர் கால் பண்ணி கேட்டேன். நீ ஏதோ ஜப்தி கேஸ்ல பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இங்க பாரு, இங்க இருக்கிறது உனக்கு சிரமம்னா சொல்லிடு. நானும் ஓவியாவும் இங்க இருந்து கிளம்பிடுறோம். இல்ல இல்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் வந்ததுல இருந்தே அன்பு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பு இதை புரிஞ்சுப்பா. இல்ல, அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல.
ஒரு எமர்ஜென்சின்னு தானே நான் இங்க வந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப ராஜசேகர் பிரச்சனையா இல்ல அன்பு பிரச்சனையா? பாத்தியா, நீ கூட இப்படி வேற மாதிரி பேசுற. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடுத்து என்ன செய்ய போறீங்க? அரசி, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஐயோ, இல்ல இல்ல வேண்டாம். ஏற்கனவே எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பை என் முட்டாள்தனத்தால போட்டு உடைச்சிட்டேன். நீ எவ்வளவு நல்லவ, உன்னோட பாசம் எவ்வளவு உண்மையானது, நீ என்ன எவ்வளவு லவ் பண்ண, இதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நீ எப்படி என்னையும் என் பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டேன்னு அப்ப என்னால உணர முடியல சிவம். வேற எதுக்கும் ஆசைப்பட்டு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த வீட்டுல வசதி ரொம்ப கம்மியா இருந்தாலும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. நானும் ஓவியாவும் உன் கூடவே இருந்திருந்தோம்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். என்னோட அவசரத்தினால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப என்ன பிரச்சனையோ அத மட்டும் பேசு. சாரி. சிவம், ராஜசேகர் தான் கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஏய், எங்கடி இருக்க? ஏய், அவ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கா. ஓ, இன்னும் உங்க கனெக்ஷன் கட் ஆகலையா? என்னடா நம்ம கிட்ட தெனாவட்டா பேசுறாளேன்னு பார்த்தேன். அதுக்கு நீ தான் காரணமா? ராஜசேகர், அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன அடிச்சு பல்லால உடைச்சிடும். டேய், ஒத்துக்கடா. உனக்கும் அரசிக்கும் இன்னும் லவ் இருக்குன்னு ஒத்துக்கோ. பேருக்கு தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா உங்க 2 பேருக்கும் நடுவுல கனெக்ஷன் ஓடிட்டு தானே இருக்கு. பாரு, இப்ப நாங்க வந்த நடக்கிறதே வேற. டேய், என்னடா வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு நீ என் வீட்டுக்கு வர்றதும் அவ உனக்கு சமைச்சு கொடுக்கறதும் 2 பேரும் கொஞ்சம் கொலாவுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. டேய், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. ஒருத்தனும் நீ பண்ணது சரின்னு சொல்ல மாட்டான். ராஜசேகர், ஒழுங்கு மரியாதையா அரசி கூட வாழ்ற வழிய பாரு. இல்லனா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். இனிமே அரசி மேல ஒரு துரும்பு பட்டுச்சு, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய், நீ மதுரையில இருந்து பின்னாடியே அரசியை துரத்திட்டு சென்னைக்கு வந்தது, கோர்ட்ல அவளை பார்த்து பாசமா பேசுறது, வீட்டுக்கு வர்றது, இது எல்லாத்தையும் கட் பண்ணு. நாங்க சந்தோஷமா இருப்போம். சிவம், இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ணட்டும்? ஒரு நிமிஷம் இரு. சிவா, இப்ப என்னடா பண்ண போற? அன்பு எவ்வளவு கோவமா இருக்கா தெரியுமா? இல்லப்பா, நான் அவகிட்ட பேசுறேன். டேய், நீ பண்ணது தப்புடா. கொஞ்சம் பொறுமையா பேசு. என் பக்கம் என்னப்பா தப்பு இருக்கு? ஏண்டா, அரசி வீட்டுக்கு நீ போனத அன்புகிட்ட சொல்லிருக்கணுமா வேணாமா? சொல்லாம விட்டது உன் தப்பு தான்டா. இல்லப்பா, அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் சொல்லல. டேய், உண்மையை சொன்னா கஷ்டமா தான்டா இருக்கும். ஆனா அது தப்பா போகாது. டேய், உண்மையை மறைச்சினா அந்த சமயத்துல தப்பிச்சிடலாம். ஆனா பின்னாடி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். புரியுதா?
போ, போய் அவகிட்ட பேசு, போ. போடா. அன்பு, என்ன? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன சொல்ல போற? நிஜமா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் நீ விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது உன் வீடு. உன் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம் போலாம். அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி நீ எங்க போற, யார பாக்குறன்னு கேட்கறதுக்கும் எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏய், அதுவும் ஒரு விஷயத்த பர்பஸா நீ என்கிட்ட மறைக்கும் போது அத போய் நான் நோண்டி நோண்டி கேக்குறது தப்புதான். நீ எதுக்காக அத பண்ண, எதுக்காக இத பண்ணன்னு எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அத நீ பண்ணிட்டு போ. என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றது எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு விளக்கம் கொடுக்கற? இல்ல அன்பு, நான் அரசியை பார்க்க போனதை பத்தி சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும் தான் நான் சொல்லல. ஓஹோ, எனக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சுதா நீ அத பண்ணிருக்கல? இல்ல அன்பு, அது ஒரு விஷயம் தப்புன்னு உனக்கே தோணுன பிறகு நீ அத பண்ணிருக்க கூடாது. இல்ல அன்பு, திடுதிப்புன்னு ஓவியா அழுதுகிட்டே போன் பண்ண உடனே. இத பாரு, இந்த குழந்தை கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன்னை விட எனக்கு ஓவியா மேல அக்கறை இருக்கு. ஓவியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தான். ஓவியாவை நான் வீட்ல போய் பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அது எதையுமே நான் உன்கிட்ட சொல்லல. நான் பண்ற நல்ல விஷயங்கள் எதையுமே உன்கிட்ட சொல்லி காட்ட விரும்பல. ஆனா நீ பண்ற விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிற பாத்தியா? அது பெரிய அயோக்கியத்தனம். இல்ல அன்பு, அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓவியா கிட்ட இருந்து போன் வந்த உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ எனக்கு போன் பண்ணி ஓவியாக்கு ஏதோ பிரச்சனை, நாம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிருந்தனா அது யோகியமான ஆம்பளை பண்ற விஷயம் இல்லையா? பதட்டத்துல போன் பண்ண முடியல, போய் உதவி பண்ணனு பண்ணதுக்கு அப்புறமா வந்து சொல்லிருந்தனா ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு. அத விட்டுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லலன்னு சொல்றியே, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. மம்மி, ஏன் மம்மி அழறீங்க? இந்த உலகத்துல யாருக்குமே என்ன பிடிக்காம போயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. தாத்தாவுக்கு கால் பண்ணா என் மேலதான் தப்புன்னு சொல்றாரு. என்னையும் உன்னையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்ன ராஜசேகருக்கும் நம்மள பிடிக்கல. இந்த உலகத்துல என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்ல. நான் இப்போ தனியா நிக்கிறேன். மம்மி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மம்மி. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மம்மி. உனக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னை விட்டு போயிருந்தேன்னா நான் இனிமே உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதீங்க மம்மி. ஐ லவ் யூ மம்மி. ஐ லவ் யூ so much. I too love you. அழாதீங்க மம்மி. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மம்மி. I love you too, ma. பார்த்தல்ல என்னாச்சுன்னு. உன் தாத்தா பாட்டி கூட உன்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறதுனால தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா அத கூட இந்த அன்பால பொறுத்துக்க முடியல. அவ பொறாமப்பட்டு என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. ஓவியா, அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது மூஞ்சி கொடுத்து பேசினாளா? இல்ல மம்மி, அன்னைக்கெல்லாம் நல்லா தான் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்கிட்ட சரியாவே பேசல.
அவ என்னமோ அவளுக்கு அடிபட்டதும் நீ துடிச்சு போய் அவளை பார்த்தேன்னு சொல்றப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இல்ல அன்பு, நான் அவளுக்காக போகல. சிவம், நீ அவளுக்காக போறதும் தப்பில்ல. ஆபத்துல இருக்கிற பொண்ணுக்கு உதவி பண்ண போன. ஆனா அத நீயே என்கிட்ட சொல்லல. எப்போ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ தப்பு செய்ய ஆரம்பிக்கிறன்னு அர்த்தம். அது அப்படியே ஒரு கட்டத்துல பழக்கமாகி நம்ம 2 பேருக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கிடும். இல்ல அன்பு, நான் சரி, நான் வேணா பாவம் பாஸ்கர் ஜெயில கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு போய் அவனை பாத்துட்டு வரட்டுமா? நீ அதை ஒத்துப்பியா? அன்பு, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ம்? உனக்கு மட்டும்தான் வலிக்குமா? எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? அது அப்படி இல்ல. நீ என்ன பண்ணிருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒருத்தர் வந்து நீ இத பண்ணனு எனக்கு தெரியாத விஷயத்த சொல்றப்போ அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது. நான் உன்னை என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அன்பு, நீ கோவப்படாத. என்ன கோவப்படாத? உன் சூழ்நிலையில என்ன வச்சு யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். இங்க பாரு, நான் இவ்ளோ நல்லவளா உன்கிட்ட நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் முன்னாள் பொண்டாட்டிக்கு இங்க என்ன வேலை? அவ எதுக்கு இங்க வந்தா? அவ என்ன அவ்வளவு யோகியமானவளா? எனக்கு அவளை பிடிக்கல. ஆனா நீ அவகிட்ட பரிதாபப்படுற, இறக்கப்படுற. எனக்கு எதுவுமே பிடிக்கல.